கரூரில் பசுமை மரங்களின் முக்கியத்துவம் குறித்து நடைபெற்ற சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகளின் விழிப்புணர்வு பிரச்சாரம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்றவாறு மரங்களின் பெருக்கம் இல்லாததால் கடும் வெயிலின் தாக்கம் மக்களை வாட்டி வதைக்கிறது. மரம் வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து அரசும் தொண்டு நிறுவனங்களும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் கரூர் பசுபதிபாளையத்தில் இயங்கி வரும் லோட்டஸ் கிட்ஸ் மாண்டிசரி என்ற தனியார் பள்ளியின் சின்னஞ்சிறு குழந்தைகள் பசுமை மரங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். மரம் போன்று இலைத்தழைகளை கட்டிக்கொண்டு பேரணியாக சென்ற குழந்தைகள் பசுமை மரங்களும் அதன் தேவைகள் குறித்தும் பாட்டு பாடினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் மரக்கன்று நடுதலின் முக்கியத்துவம் குறித்தும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே அவற்றின் முக்கியத்துவத்தை பதிவு செய்யும் விதமாக இப்பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் பள்ளியின் முதல்வர் சாரதா சுந்தர். எவ்ரிடே கிரீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது ஹெல்தி லைஃப் லீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற சின்ன வயசுல இருந்து ஹேபிட் சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நாட்டுல மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப மரத்தோட இது அதிகப்படுத்துறது கிடையாது. நிறைய மரத்தை அழிச்சிட்டு நம்மளுடைய லிவிங்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி பண்றோம். மெயினா அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி குழந்தைகளுக்கு சொல்றோம். பள்ளி குழந்தைகளின் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.